தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். தளபதி அவர்கள் ஆட்சியேற்றவுடன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், 717 மதுபான கடைகளை அவர் மூட வைத்தது தமிழகமே இதுல மகிழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்கள் கேள்விப்படக்கூடிய என்னன்னா, அரசு அதிகாரிகள் வர பயப்படுறாங்களாம். ஸோ திடீர்னு ரைடு நடக்கு, எங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மாதிரி கிடையாது. நாங்கள் இப்போ வேலை பார்க்கறது ரொம்ப சின்சியரா நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். அவர் முதல்வர் ஆயிருக்கிறது வரவேற்கிற விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, இப்போ சினிமால இருந்து விஜய் வந்திருக்காரு, வாஸ்தவமான விஷயம்தான். பட் இவர் ஐடியா நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல. சும்மா அள்ளி வீசினாரு. எதை நான் அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், 2000 ரூபா கொடுப்பேன், 6 கேஸ் குத்தி கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் இப்போ உடனே செயல்படுத்த முடியல இவங்களால. இவங்க ஐடியாலிஸ்ட் இல்லையான்னு தெரியல. ஆனால் இவர் என்ன செஞ்சுக்கணும், இனிமே நடைமுறைக்கு காரியங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு மக்களுக்கு. இங்கேருந்து எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ நெட்டு பெண்களுக்கு, அதை பஸ்ஸு செயல்படுத்தினா விஜய் எங்கேயோ போவார், இல்லைன்னா அடுத்த திருப்பி வீட்டுக்கு போவார். இந்த ஒரு மாதம் நிறைவடைவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் நிறைய சாதனைகள் என்று சொல்ல முடியும். எந்த அரசும் இதுவரைக்கும் அமைந்து ஒரு மாத காலத்தில் இப்படி வேகமாக செயல்பட்டது பார்க்க முடியாது. என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் பார்த்ததில்லை. கனிம வள கொள்ளை மற்றும் அறநிலையத்துறையில் நடந்த முறைகேடு, மின்சார வாரியத்தில் நடந்த முறைகேடு, எல்லா துறைகளையும் ஆய்வு செய்து அதை குறித்து நடைபெற்றுக் கொண்டிருந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்கவும் மற்றும் இன்றைய தினம் குமரி மாவட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஆய்வுக்கு வந்திருக்கின்றார். இது மக்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி இருக்கின்றது. இந்த அரசு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியும் என்று மக்கள் நம்பி இருக்கின்றார்கள். இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தணும். இன்னும் ஆட்சி அவர் இன்னும் 5 வருஷம் நிலையா இருக்கணும்னாக்கா திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். சேரக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல திட்டங்களை அவர் கொண்டு வரணும். அது நடந்தா 5 வருஷம் அவர் நிலையா இருப்பார்.